விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள கல்லாடி பகுதியில் பயங்கர நிலச்சரிவு. சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறும் பகுதி அருகே மண் சரிந்ததில் 3 பேர் உயிரிழப்பு. வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் 5 பேர் மாயம். 2வது நாளாக மீட்பு பணிகள் தீவிரம். மாநில காவல்துறையுடன் தேசிய பேரிடர் மீட்பு படையின் 2 குழுக்களும் இணைந்து மீட்பு பணி. வயநாடு நிலச்சரிவுக்கு கனமழை காரணம் அல்ல, ஒப்பந்ததாரரின் அலட்சியமே காரணம் என முதல்வர் சதீசன் விளக்கம். அமைச்சர் ஆட்சியர் அறிவுறுத்தியும் மண்ணை அகற்ற ஒப்பந்ததாரர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. மீண்டும் ஒரு நிலச்சரிவு துயரத்தை சந்தித்த வயநாடு. பேரிடருக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு இருந்த காட்சிகளை ஒப்பிட்டு சமூக வலைதளங்களில் வேதனையுடன் பதிவிடும் மக்கள். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியை இன்று பார்வையிடுகிறார் கேரள முதல்வர் சதீசன். பேரிடரால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உறுதுணையாக நிற்போம் என உறுதி. வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் மீட்பு பணிகளுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள். காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு வயநாடு தொகுதி எம்பி பிரியங்கா காந்தி வேண்டுகோள். கனமழை நிலச்சரிவு ஏற்பட்ட சூழலில் வயநாட்டிற்கு சிவப்பு எச்சரிக்கை. கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. சுற்றுலா தலங்களை மூடவும் உத்தரவு. கேரளாவில் 5 நாட்கள் அதி கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தல். குஜராத் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. சூரத் நகரில் மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி 6 பேர் உயிரிழப்பு. குஜராத் மாநிலம் சூரத்தில் வெள்ளம் சூழ்ந்த பள்ளிக்குள் சிக்கிய மாணவர்கள். உயிரை பணயம் வைத்து மீட்ட காவல்துறைக்கு குவியும் பாராட்டு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 1 வாரத்துக்கு மேலாக நீடிக்கும் கனமழை. மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி இதுவரை 13 பேர் உயிரிழப்பு. ஜம்மு காஷ்மீரின் தோஹா மாவட்டத்தில் மேகவெடிப்பால் கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்பு பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தொடர் கனமழையால் முழு கொள்ளளவை நெருங்கிய பில்லூர் அணை. வினாடிக்கு 6000 கன அடி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழை பெய்யும். மணிக்கு 40 - 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என வானிலை மையம் கணிப்பு.
சென்னையில் 2 நாட்களுக்கு வெப்பநிலை உயரும் என வானிலை மையம் கணிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் எனவும் தகவல். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு. ஊழியர்களுக்கு இனி இஎஸ்ஐ வசதியும் உண்டு என அமைச்சர் விக்னேஷ் அறிவிப்பு. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மருத்துவ செலவுகள் இருக்கு, எங்களுக்கு அதுக்கு இந்த அரசுகள் வேணும்னு சொல்லி ஒரு 20 வருஷமான கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கனிவோட திருப்பி பரிசீலித்து அந்த இஎஸ்ஐயும் இனிமேல் அப்ரூவ் பண்ணணும் அந்த ஊழியர்களுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டாஸ்மாக் மேற்பார்வையாளருக்கு 22,313 ரூபாய், விற்பனையாளர்களுக்கு 19,413 ரூபாய் மாத ஊதியம். 3,500 முதல் 5,000 ரூபாய் வரை ஊதியத்தை உயர்த்தியது தாவேக் அரசு. விற்பனையாளர்களுக்கு 15,530 ரூபாயிலிருந்து 19,413 ரூபாயாக ஊதியத்தை உயர்த்தப்படுகிறது. சூப்பர்வைசர்களுக்கு 17,850 22,313 ரூபாயாக ஊதியங்கள் உயர்த்தி வழங்கப்படுகிறது. பாட்டிலுக்கு கூடுதலாக பணம் வசூலித்தால் இனி பணி நீக்க நடவடிக்கை. எம்ஆர்பி விலையிலேயே மதுபானம் விற்கப்படும் என்றும் அமைச்சர் விக்னேஷ் உறுதி. எம்ஆர்பி வயலேஷன் சொல்லக்கூடிய இந்த எம்ஆர்பிக்கு மேல அரசு நிர்ணயித்த தொகைக்கு மேல மதுபானங்கள் விற்றால் நடவடிக்கையும் இருக்குங்கிறதையும் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் மீண்டும் அந்த குற்றத்தில் அந்த வயலேஷன்ல உள்ள வந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பணி நீக்கம் வரைக்கும் அதை செல்லும். கரூர் துயரம் தொடர்பாக தாவேக்கவினர் கருத்து தெரிவிக்க தடை விதிக்க கோரி திமுக தொடர்ந்த இடையீட்டு மனு தள்ளுபடி. முதல்வர், அமைச்சர்கள் கரூர் விவகாரம் பற்றி பேச தடை கோரிய மனுவை வாபஸ் பெறுவதாக தெரிவித்த திமுக. கரூர் விவகாரத்தை பற்றி பேச முதல்வர், அமைச்சர்களுக்கு எப்படி தடை விதிக்க முடியும் என நீதிமன்றம் கேள்வி. தாவேக்கு குற்றச்சாட்டு முன்வைத்தால் பதிலுக்கு திமுக தரப்பும் பேசிக் கொள்ளுங்கள் என நீதிபதிகள் அறிவுறுத்தல். கரூர் விவகாரத்தில் விஜய் குற்றம் சாட்டப்பட்டவர் என திமுக வழக்கறிஞர் கூறியதற்கு நீதிபதிகள் கடும் மறுப்பு. வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவராக விஜய் பெயர் எங்கும் சேர்க்கப்படவில்லை என்றும் கருத்து. நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக மாற்ற முயற்சிக்க வேண்டாம் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காட்டம். சண்டைகளை நீதிமன்றத்திற்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். கரூர் துயரம் குறித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு தொடர்பாக தனியாக வழக்கு தொடர உச்சநீதிமன்றம் அனுமதி. அமைச்சரின் பேச்சு நீதிமன்ற அவமதிப்பு என திமுக வழக்கறிஞர் வில்சன் பேட்டி. ஆதவ் அர்ஜுனா அவர் அமைச்சர் அவர்கள் பேசியது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று கூறியிருப்பதனால் நீங்க என்ன ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கோ அந்த ரைட்ஸ் பிரகாரம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் என்று இன்னைக்கு இந்த மனுவை திராவிட முன்னேற்ற கழகம் தாக்கல் செய்ததை இன்று வாபஸ் வாங்க அனுமதித்துள்ளார்கள். திமுக தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதால் முதல்வர் விஜய் கரூர் செல்வதில் சிக்கல் இல்லை. கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை ஜூலை 10ஆம் தேதி விஜய் நேரில் சந்திக்க திட்டம். கரூர் துயர வழக்கு தொடர்பாக சிபிஐயிடம் திமுக அமைப்பு செயலர் RS பாரதி புகார். வரும் 10ஆம் தேதி முதல்வர் விஜய் கரூர் செல்லும் நிலையில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என வலியுறுத்தல். தலைமைச் செயலகத்தில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை. தொழிற்சாலை பணியாளர்களின் பாதுகாப்பு உள்ளிட்டவை தொடர்பாக ஆய்வு.
முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு தாக்கல். தன்னிடம் பேரம் பேசப்பட்டதாக ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜா கொடுத்த புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மனு. குதிரை பேர விவகாரத்தில் தவறு இல்லை என்றால் ஏன் ஒழிய வேண்டும்? செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி. உங்கள் சம்பந்தப்பட்ட ஆட்கள் பிடிபட்டிருக்காங்க. சம்மன் அளிக்கப்பட்டால் ஆஜராகி பதில் சொல்வதில் என்ன பிரச்சனை இருக்கு? இதற்கு எதுக்கு நீங்கள் சம்மனுக்கு ஆஜராகாமல் ஓடி ஒழிய வேண்டும்? அப்ப நீங்க அந்த குற்றத்தில் உங்களுடைய ஈடுபாடுகள் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். தாவேக எம்எல்ஏவிடம் 50 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசப்பட்டதா? திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் மறுப்பு. 50 கோடி ரூபா நீங்க டிமாண்ட் பண்ணதாகவும் சொல்றாரு. 50 கோடி எனக்கு ஒரு 50 கோடி வாங்கிட்டாங்க. தாவேக பேர்ல 50 கோடி 50 கோடி அது வாங்கிட்டாங்களா பார்ப்போம். 50 கோடினா எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? அப்ப முற்றிலும் தவறு. அவங்க தவறான தவறு. தாவேக ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்காது என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம், கவர்ச்சியை நம்பி மக்கள் வாக்களித்து விட்டதாகவும் தகவல். கட்சியில் விசுவாசமாக இருப்போருக்கே உள்ளாட்சி தேர்தலில் சீட் தர பரிந்துரைக்குமாறு கே பழனிசாமி அறிவுறுத்தல். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றால் மீண்டும் ஆட்சியை பிடித்துவிடலாம் என்றும் நம்பிக்கை. டிடிவி தினகரனும் சசிகலாவும் மீண்டும் அதிமுகவில் இணைய வாய்ப்பு உள்ளதாக கே.சி. கருப்பணன் பேட்டி. தாவேகவுக்கு சென்ற சில முன்னாள் அமைச்சர்கள் மீண்டும் வருவார்கள் என்றும் நம்பிக்கை. முன்னாடி பொதுச் செயலாளர் முடிவு யார் என்ன விரோதமாக பொதுச் செயலாளர் பேசுவாங்க. அவங்க என்னைக்கு போறாங்க எல்லாரும் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு பொறுத்திருந்து பாருங்க, நீங்களே விட தெரிஞ்சுக்குவீங்க. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். தாவேக தலைமையில் இன்னும் கூட்டணி உருவாகவில்லை என திருமாவளவன் கருத்து. அமைச்சரவையில் இடம்பெற்றதால் கூட்டணி என்று பொருள் இல்லை என்றும் பேட்டி. நாங்க அமைச்சரவையில் சேர்ந்த உடனே இன்னொரு கூட்டணியில் சேர்ந்துட்டோம்னு அதுக்கு பொருள் இல்லை. அமைச்சரவையில் இடம்பெற்றாலும் கூட நாங்கள் தாவேக கூட்டணியில் இணைந்து விட்டோம் என்று சொல்லுவதற்கு அதிகாரபூர்வமான எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை. இன்னும் தாவேக தலைமையில் ஒரு கூட்டணி அமையவில்லை என்றுதான் பொருள். அமைச்சரவையில் வந்துவிட்டாலே அதில் விசிகவும் ஒரு பகுதிதான். வார்த்தைகளில் விளையாட வேண்டாம். தாவேக கூட்டணியில் விசிக இருப்பதாக கூற முடியாது என திருமாவளவன் கூறியது தொடர்பான கேள்விக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் பதில். ஒரு ஆட்சிக்கு ஆதரவு தந்தீங்கன்னாவே நீங்கள் ஒரு பார்ட்டு. அதனால் குழப்பங்கள் தேவையில்லை. வார்த்தை விளையாட்டு விளையாடுறதுக்கு போட்டி விளையாட்டு கிடையாது. அரசியல் நிலை என்பது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கட்சிக்கு ஒரு முதலமைச்சரின் தலைமையில் இருக்கிற ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்து ஓட்டு போட்டாங்கன்னாவே அங்கே நீங்கள் ஆதரவு நிலைக்கு வந்துட்டீங்க, தோழமை நிலைக்கு வந்துட்டீங்க. இந்தோனேஷியா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெற்றார் பிரதமர் மோடி. இரு நாடுகள் இடையான பிணைப்பானது ராமாயணம் மகாபாரதத்தின் பாரம்பரியத்தில் வேரூன்றி உள்ளதாக பேச்சு. இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் அஸ்த்ரா உள்ளிட்ட ஏவுகணைகளை வாங்கும் இந்தோனேஷியா. இரு நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பிரதமர் மோடிக்கு இந்தோனேஷிய நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவித்தார் இந்தோனேஷிய அதிபர் சுபியாந்தோ. பிரதமர் மோடி பெற்ற வெளிநாட்டு உயரிய விருதுகள் எண்ணிக்கை 34ஆக உயர்வு. பிரதமர் நரேந்திர மோடியின் பணிகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாக இந்தோனேஷிய அதிபர் சுபியாந்தோ கருத்து. மோடி அரசின் பல திட்டங்களை தங்கள் நாட்டில் செயல்படுத்தி உள்ளதாகவும் பேச்சு.
ராமர் கோயில் காணிக்கை திருட்டு விவகாரத்தை மூடி மறைக்க பாஜகவும் RSSம் திட்டம் என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. விவரங்களை பொதுவெளியில் வெளியிட்டு பிரதமர் மோடி விளக்கமளிக்க ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தல். உத்தராகண்ட் மாநிலம் பத்ரிநாத் கோயிலில் காணிக்கை மற்றும் நன்கொடைகளில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்த விவகாரம். கோயில் கமிட்டி தலைவரின் தனி உதவியாளர் பணியிடை நீக்கம். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் எக்ஸ் தள கணக்கு முடக்க உத்தரவை வாபஸ் பெற டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. கரப்பான் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசுக்கு ஆணை. ஹோர்முஸ் நீரிணையில் ஒரே நாளில் 3 வணிக கப்பல்கள் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல். ஈரானின் புரட்சிகர காவல் படை தாக்கியதாக குற்றச்சாட்டு. ஹோர்முஸ் நீரிணையில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட கத்தார் LNG கப்பலில் இருந்த 4 இந்தியர்கள் உட்பட 29 பணியாளர்கள் பத்திரமாக மீட்பு. ஈரான் தான் முழு பொறுப்பு என்றும் சர்வதேச கடல்சார் சட்டங்களை மீறிய செயல் எனவும் கத்தார் கண்டனம். நெதர்லாந்து ஆற்று பள்ளத்தாக்கில் சீரமைப்பு பணிகளின் போது சுமார் 3000 பழங்கால பொருட்கள் கண்டெடுப்பு. கிபி 3 அல்லது 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தங்க மோதிரம், கற்கால கருவிகள் என குவியலாக கிடைத்த பொக்கிஷங்கள். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் அர்ஜென்டினா எகிப்து அணிகள் மோதிய விறுவிறுப்பான நாக் அவுட் போட்டி. 3-2 என்ற கோல் கணக்கில் எகிப்தை வீழ்த்தி காலிறுதிக்குள் நுழைந்தது அர்ஜென்டினா. எகிப்து அணிக்கு எதிரான போட்டியில் பெனால்டியை மிஸ் செய்தாலும் 84வது நிமிடத்தில் கோல் அடித்து அசத்திய மெஸ்ஸி. இறுதி கட்டத்தில் கம்பேக் கொடுத்து அர்ஜென்டினா வென்றதால் மெஸ்ஸி ஆனந்த கண்ணீர். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் மற்றொரு நாக் அவுட் போட்டியில் கொலம்பியாவை வெளியேற்றியது சுவிட்சர்லாந்து. பெனால்டி ஷூட் அவுட்டில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முன்னேற்றம். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி தோல்வி. 202 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் 76 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனதால் அதிர்ச்சி. வளர்ப்பு நாய் வெளியாட்களை கடித்தால் நாயின் உரிமையாளரே பொறுப்பேற்க வேண்டும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. நாய்களை கட்டவிழ்த்து விடுவது பொறுப்பற்ற செயல் என்று நீதிபதி கண்டனம். விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.